மக்களை நம்ம சேனலில் ரீசெண்டாக போன வீடியோ நீங்கள் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக சில தரவுகளோட நம்ம பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்களோட கைது பற்றி அந்த ஜனநாயக படுகொலையை பற்றி ரொம்ப தெளிவாக சில கருத்துக்களை பதிவு செஞ்சிருந்தோம். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம திமுகவுக்கு சில பதில்களை கொடுக்குறோம். ஏன்னா ஜனநாயக ரீதியாக அவங்க சில கேள்விகள் நம்ம முன்னாடி வைக்கிறாங்க. அவங்க நம்ம முன்னாடி வச்ச கேள்விகளுக்கு ஜனநாயக ரீதியாக நம்ம சரியான பதில்களை கொடுக்குறோம். என்ன பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம தமிழக கவர்னர் இருக்கக்கூடிய RN ரவி அவர்களை பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் இந்த சந்திப்பு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. எப்படிப்பா அது சரியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மேஜராக செக் பண்ணி பார்த்தா இந்த 3 விமர்சனங்களை விஜய் நோக்கி வைக்கிறாங்க. முதல் விமர்சனம் என்னவா இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆளுநர் பதவி தேவையற்றதுன்னு சொல்லிட்டு ஒரு பல்கலைக்கழகத்தோட வேந்தராக இருக்கக்கூடிய ஆளுநரை போய் சந்திக்கிறது எப்படிப்பட்ட அரசியல்? வேணான்னு சொல்றீங்களா? அப்புறம் ஏன் நீ மட்டும் போய் பார்க்குற? அப்போ உன்னுடைய அடிப்படை கொள்கைக்கே நீ மாறுபட்டு இருக்கியே, இது எப்படிப்பட்ட அரசியல் அப்படிங்கிற முதல் கேள்வியை நம்ம முன்னாடி வைக்கிறாங்க. இதற்கு சில தரவுகளோட ஏன் நீ சந்திக்கலையா அப்படிங்கிற பேசிக்கான சில தரவுகள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தாவேகா கட்சியினர் பதில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி ஒரு மிக முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அதை இந்த வீடியோவில் ஆவணப்படுத்தணும்னு நினைக்கிறேன். நம்பர் 1 பாயிண்ட். நம்பர் 2 என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வச்சுங்களேன், அதாவது சரிப்பா ஒரு வகையாக ஆளுநரை போயிட்டு விஜய் அவர்கள் சந்திச்சாங்க. ஆனால் உப்புச்சப்பு இல்லாத கோரிக்கையை வலியுறுத்துறாரு. எவ்வளவோ பேசியிருக்கலாம் ஆளுநர்கிட்ட, இதை போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த தலைமை நிலையத்திலேருந்து வெளிவந்த அந்த பத்திரிகை செய்தி அடிப்படையில் இதை எதுக்கு ஆளுநர்கிட்ட விவாதிக்கணும் அப்படிங்கிற 2வது கேள்வி கேட்குறாங்க. 3வது, சரி எல்லாமே பண்ணாங்க, பத்திரிகையாளர் சந்திச்சு வெளியே இதற்காண்டி தான் நான் ஆளுநரை சந்தித்தேன், இந்த மாதிரி நாங்கள் பேசணும்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை விஜய் அவர்கள் நிகழ்த்தாமல் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இது 3லுமே நம்மளுடைய பார்வையை இந்த வீடியோவில் பதிவு செய்யலாம். 1 by 1 தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஆளுநர் RN ரவி அவர்கள் விஜய் அவர்களோட சந்திப்பு தாவேகாவோட அடிப்படை கொள்கைக்கு முரண்பட்டது அப்படிங்கிறது தான் முதல் பாயிண்டாக இருக்குது. தாவேகா ஆளுநர் பதவி எதிர்க்குது, என்னத்துக்கு போய் ஆளுநரை சந்திக்கிறார் விஜய் அவர்கள், அப்போ அடிப்படை கொள்கையை மாறுறாரா அப்படிங்கிறது தான் முதல் பிரதானமான கேள்வியாக இருக்குது. இங்கே எந்த சப்ஜெக்ட்டுக்கு ஆளுநரை சந்திக்கிறார் விஜய் அவர்கள் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஆளுநர் பதவியை விஜய் அவர்கள் எந்த இடத்துல எதிர்க்கிறாங்க, எந்த இடத்துல எதிர்க்காமல் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் வரும். ஆளுநர் அப்படிங்கிறவர் யார்? மாநிலத்தோட தலைவர் ஆளுநர், மாநிலத்தோட நிர்வாக தலைவர் முதலமைச்சர். மாநிலத்தோட நிர்வாகத்தில் மிகப்பெரிய குளறுபடி இந்த அண்ணா பல்கலைக்கழக சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நடந்திருக்கு. பல்கலைக்கழகத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மாணவிக்கு பார்த்தீங்கன்னா அந்த சொல்ல முடியாத அந்த இடர் நடந்திருக்கு. ஸோ நிர்வாகத்தில் இருக்கிறவங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பதிலாக தன்னுடைய கட்சிக்காரனை காப்பாற்றுற மனப்போக்கில் இருக்கிறத உணர்ந்த விஜய் அவர்கள், அண்ணாமலை அவர்கள் போன்றவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆளுநரை போய் சந்திக்கிறாங்க. ஆளுநரை சந்தித்து நீங்கள் மாநிலத்தோட தலைவராக இருக்கீங்க, உங்களுக்கு கீழே ஒரு நிர்வாகம் இருக்குது, நீங்கள் எல்லா ஜியோவும் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆளுநரோட பேரை போட்டு தான் ஜியோ அத்தனையுமே பாஸ் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாநில தலைவரை மாநிலத்தோட நிர்வாக தலைவர் சரியா செயல்படல, அதாவது என் தொகுதி பிரச்சனைனா நான் MLA MP போய் அணுகலாம், என்னுடைய ஏதோ ஒரு துறை சார்ந்த பிரச்சனைனா அமைச்சர் அணுகி என்னுடைய தீர்வை நான் பெறலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இல்லை நிர்வாகம் சார்ந்த மிகப்பெரிய பிரச்சனைனா அது முதலமைச்சரை சந்திச்சு என் பிரச்சனையை தீர்த்துக்கலாம். அதே நேரத்தில் அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சிஸ்டத்துலேயும் ஒரு பிரச்சனை இருக்குன்னா நான் என்ன பண்ணுவேன்? மத்திய அரசு கவனத்துக்கு இதை நான் எடுத்துகிட்டு போக வேண்டிய தேவை இருக்குது. மத்திய அரசோட பங்களிப்பு இங்கே அவசியமாக இருக்குது. அப்போ மத்திய அரசு பிரதிநிதியாக மாநிலத்தில் உட்காந்துக்குது யார்? ஆளுநர் தான். பட் ஆளுநர் பதவி அரசியலாக்கப்படுது அப்படிங்கிறது தான் ஆளுநர் பதவியை நம்ம எதிர்க்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கு. ஆளுநர் அப்படிங்கிறவர் நடுவில் இருக்கணும். மத்திய அரசு சொல்றதை கேட்டுட்டு மாநில அரசுக்கு சொல்லணும், மாநில அரசு சொல்றதை கேட்டுட்டு மத்திய அரசுக்கு சொல்றது. அவரோட இடம் மீடியமாக இருக்கணும். ஆனால் அவர் மீடியமாக இல்லை, சில ஆளுநரோட செயல்பாடு மீடியத்தை தாண்டி போகுது அப்படிங்கிறதுனால தான் அந்த ஆளுநர் பதவி அவசியமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இந்த பல்கலைக்கழக சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா வேந்தராக இருக்கிறது ஆளுநர் தான், பொறுப்பு உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் வேந்தராக இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. ஸோ நிர்வாகத்தில் நாங்கள் நம்பலை, ஏன்னா நிர்வாகத்தில் எங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை நம்புகிறோம். ஸோ பொறுப்பாக இருக்கக்கூடிய நீங்கள் இதை கவனம் செலுத்துங்க, என்ன ஏதுன்னு பாருங்கள், விசாரணையை அதிகப்படுத்துங்க, மத்திய அரசோட கவனத்துக்கு இதை எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா நீங்கள் தான் வேந்தராக இருக்கீங்க இந்த பல்கலைக்கழகத்தில், நீங்கள் வேந்தராக இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்குது அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கையை அடங்கிய மனுவை நிர்வாகத்தை நாங்கள் நம்பலை, ஏன்னா நிர்வாகத்தில் இருக்கிறவங்களும் அதற்கு துணை போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி நாங்கள் ஐயப்படுறோம். அதனால தான் உங்கள்கிட்ட வந்திருக்கோம். தயவு செய்து அரசியலை விட்டுட்டு அரசியல் உள்நோக்கம் கடந்து இந்த விஷயத்தில் தீர்வை நோக்கி நகருங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசு பிரதிநிதி கிட்ட மாநிலத்தோட ஒரு கட்சியோட தலைவர் மனு கொடுக்கிறது இதை எப்படி எதிர்க்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆளுநர் அரசியல் பேசுறாரு, ஆளுநர் அரசோட தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகத்தில் தடையிடுறார். இந்த 2 காரணத்துக்காண்டி மட்டும்தான் ஆளுநர் பதவி நம்ம எதிர்க்கிறோமே தவிர ஆளுநரோட வேலையை மட்டும் பார்த்தார்னா இங்க விஜய் அவர்கள் ஆளுநரை எதிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த பதவி அவசியம் மற்றதுன்னு சொல்றது கிடையாது. ஏன்னா இவர் அரசியல் பேசும்போதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகத்தோட முடிவுக்கு
கலெக்டிவ்க்கு மாற்றி இண்டிவிஜுவலாக நான் நினைக்கிறது தான் இங்கே நடக்கணும்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட அரசியல் தான் தாவேக்கா எதிர்க்கிறே தவிர ஆளுநர் அப்படிங்கிறவர் மாநில தலைவராகவும் வேந்தராகவும் இருந்தார்னா எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. வேந்தராகவும் மாநில தலைவராகவும் இருக்கிறதுனால அவர்கிட்ட எங்களுடைய கோரிக்கை மனு கொடுத்தது எந்த விதத்திலையும் தவறு கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய முதல் பாயிண்ட். இதில் பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது திமுகவும் ஆளுநர் சார்ந்த விஷயத்தில் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. அதே திமுக ஆளுநர் வந்து நிர்வாகத்தில் தலையிடும் போதும் எதிர்த்து நின்றுருக்காங்க. ஸோ ஆளுநர் அப்படிங்கிறவரை எங்கே வைக்கணுங்கிறது திமுகவுக்கு தெரிஞ்ச மாதிரி எங்களுக்கும் ஆளுநரை எங்கே வைக்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிறது தாவேக்காவோட பிரதானமான பதிலாக இருக்குது. இது நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, விவாதம். ஆளுநரை சந்திச்சுட்டு பார்த்தீங்கன்னா என்ன வேலை பார்க்குறீங்க, எப்படிப்பட்ட அடிப்படை விஷயத்தை நீங்கள் ஆளுநர்கிட்ட போயிட்டு டிஸ்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பத்திரிகை செய்தி எடுத்து பார்த்தாவே 3 விஷயம் சொன்னாங்க. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கட்டு இருக்குது, பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும், அதாவது பார்த்தீங்கன்னா வெள்ள நிவாரணம் சார்ந்த விஷயத்தில் மாநில அரசு கேட்குறத கொடுங்க அப்படிங்கிற 3 கோரிக்கையை நான் பிரதானமாக வலியுறுத்தினேன் அப்படின்னு சொல்லி தாவேக்காவோட தலைமை நிலையத்திலேருந்து இந்த பத்திரிகை இந்த விஷயமானது எதற்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பத்திரிகை செய்தியாக அந்த விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த 3 விஷயத்தை அடிப்படையாக வச்சு உப்புச்சப்பு இல்லாத வழக்கமான டெம்ப்ளேட் அரசியல் தான் விஜய் அவர்கள் செய்கிறாங்க அப்படிங்கிறதான் இங்கே பிரதானமாக இருக்குது. யாரை சந்திக்க போகிறோமோ, யாருக்கிட்ட என்ன அதிகாரம் இருக்கோ, யாருக்கிட்ட என்ன கோரிக்கை வச்சா அவர்கிட்ட இருக்கிற அதிகாரத்தை அடிப்படையாக வச்சு அந்த கோரிக்கையை சால்வ் பண்ணுவாரோ அது அடிப்படையில் தான் அவட்ட நம்ம கோரிக்கை வைக்க முடியும். இங்கே ஆளுநர் நான் முன்னாடி சொன்னபடி மத்திய அரசோட பிரதிநிதி. நம்பர் 1 பாயிண்ட். நம்பர் 2, நிர்வாக தலைவர் சரியாக சட்ட ஒழுங்கை பராமரிக்கலை. ஏன்னா ஆம்ஸ்டாங் கொலை வழக்குலேருந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக நடக்கிற சம்பவங்கள் அத்தனையுமே எடுத்து பார்த்தீங்கன்னா பிளானடு மர்டராக இருக்குது. அதாவது ஆம்ஸ்டாங் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கொலை செய்யப்படுறது வந்து டக்குன்னு போயிட்டு ரேண்டமாக வாய் சண்டையில் போயிட்டு வெட்டிட்டு வரல, தெளிவாக பிளான் பண்ணி ஒரு கொலையை நடத்துகிறாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு முன்னாடி ஒரு கொலை நடந்துச்சு. 3வது பார்த்தீங்கன்னா இந்த பெண் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா காலேஜ் கேம்பஸ்குள்ளே ஒரு விஷயம் நடக்குது. இதற்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், பள்ளிக்குள்ளே போயிட்டு ஒரு டீச்சரை வந்து வெட்டி கொள்றாங்க. ஸோ இந்த மாதிரி பிளானடு மர்டர் பார்த்தீங்கன்னா நிறையா நடக்குது. இப்போ 2 பேர் பற்றி விவாதிச்சுக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க, டக்குன்னு கோவப்பட்டு ஒருத்தர் வெட்டிட்டார்னா அதை வந்து அரசு நிர்வாகத்தை நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அதெல்லாம் தடுக்க முடியாத குற்றங்கள். 2 பேரும் எமோஷனலாக சண்டை போடும் போது நடக்கக்கூடிய ஒரு அதிதீவிரமான குற்றச்சாட்டு. அதை தாண்டி இப்போ நம்ம பிளான் பண்ணால் இவனை போட்டுடலாம், நம்ம பிளான் பண்ணால் இவனை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளானடு மர்டராக நடக்கிறது ரொம்ப தவறாக இருக்குது. கொலையோட வழிப்பறி ரொம்ப அதிகமாக இருக்குது, போதை கலாச்சாரம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இப்படிப்பட்ட சட்ட ஒழுங்கு பிரச்சனை இங்கே நடக்குது அப்படிங்கிறத மத்திய அரசோட பிரதிநிதியை நம்ம சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. ஏன்னா உள்துறை செயலகம் அப்படிங்கிறது கீழே தான் இவர் வராது. ஸோ இவரோட கோரிக்கை அங்கே மேலே இருக்கக்கூடிய நபர்கள்ட்டேருந்து ஒரு ப்ரெஷராக நிர்வாகத்துக்கு கொடுக்க முடியும். நம்ம அரசியல் ரீதியாக அதை பண்ணும்போது நிர்வாக ரீதியாக பண்ணணும்னா ஆளுநரோட பங்களிப்பு இங்கே பிரதானமாக இருக்குது. ஆமாம் வந்து பார்த்தாங்க, எதிர்க்கட்சியில் வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க, கொஞ்சம் என்ன ஏதுன்னு கொஞ்சம் நிர்வாக ரீதியாக ப்ரெஷர் போடுங்க, இல்லை டிஜிபிக்கு சில விஷயங்களை சொல்லுங்கள், சில அறிவுறுத்தல் சொல்லுங்கன்னு சொல்லி நிர்வாக ரீதியாக இந்த விஷயத்தை ஃபீல் பண்ணும்போது அதை சட்ட ஒழுங்கு சார்ந்த விஷயத்தை ஆளுநர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் வேறு யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது? நம்பர் 1 பாயிண்ட். நம்பர் 2, நிர்பயா நிதி அப்படிங்கிறது விஜய் அவர்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தன்னுடைய கோரிக்கையை வச்சிருப்பாப்புல. நிர்பயா நிதி சரியாக பயன்படுத்தப்படல அப்படிங்கிறது தான் விஜய் அவர்களோட பிரதான கோரிக்கை. இந்த நிதி யார் கொடுக்குறா? மத்திய அரசு மாநில அரசு கொடுக்குது. இந்த நிதி நிர்வாகத்தில் சரியாக பயன்படுத்தப்படல அப்படிங்கிறது பெண்கள் சார்ந்த விஷயத்தை நான் டிஸ்கஸ் பண்ணேன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த நிதி சார்ந்த உரையாடல்கள் அங்கே நிகழ்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுக்கலாம், நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த நிதி சரியாக பயன்படுத்தப்படல அப்படிங்கிறது மத்திய அரசு நிதியை மாநில அரசு சரியாக பயன்படுத்தலை அப்படிங்கிறது மாநில அரசோட நிர்வாகத்தன்மை சரியில்லைங்கிறத மாநில அரசோட தலைவர்கிட்ட தெரியப்படுத்துகிறார் விஜய் அவர்கள். இதில் எந்த விதமான தவறு இருக்குது? இது எப்படி உப்பு சப்பு இல்லாத ஒரு விஷயமா இருக்கும்? வேற என்ன பண்ணுறது? உங்கள்கிட்ட கத்தி பார்த்துட்டோம், சண்டை போட்டு பார்த்துட்டோம், ஆர்கியூ பண்ணி பார்த்துட்டோம், நோட்டீஸ் கொடுத்தாவே அரெஸ்ட் பண்ணுறீங்க, பேசவே விட மாட்டீங்க. அப்போ உங்கள் சார்பாக உங்கள்கிட்ட பேச வேண்டியதெல்லாம் நாங்கள் யார்கிட்ட போய் பேசுறது? இவர்கிட்ட பேசினா அந்த பிரச்சனை உங்கள்கிட்ட வருமோ, அந்த பிரச்சனை தீர்க்கப்படுமோ? தீர்க்கப்படுறதுக்கு பல வழிகள் இருந்தாலும் இந்த வழியை பயன்படுத்துறது என்ன தவறு இருக்குது அப்படிங்கிறது தாவேக்காவோட நிலைப்பாடாக இருக்குது. 3வது பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்னபடி மத்திய அரசு பிரதிநிதித்தை பார்த்தீங்கன்னா மத்திய அரசு மாநில அரசுக்கு நிதி கொடுக்கணும், மாநில அரசு கோரிக்கை எழுப்பிக்கிட்டு இருக்கு. தயவு செய்து சொல்கிறேன், இந்த மாநிலத்தோட ஒரு கட்சியாக இருக்கிற இந்த கட்சியை நடத்தக்கூடிய தலைவராக நானும் மாநில அரசு என்ன ஃபீல் பண்ணுதோ அதான் ஃபீல் பண்ணுறேன், கொஞ்சம் நிதியை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் என்னத்தை சொல்லணுமோ மாநிலத்தோட தலைவர்கிட்ட சொல்லி அவர் மூலியமா மத்திய அரசுக்கு தன்னுடைய கோரிக்கையை வழங்குறார் விஜய் அவர்கள். இதில் என்ன தவறு இருக்கு? இப்போ 3வது, பத்திரிகையாளர் சந்திக்கல. உள்ளபடியே இந்த 2 விஷயத்தில் நான் வந்து தாவேக்காவோட நிலைப்பாடு சரியானதுன்னு சொல்லும்போது பத்திரிகையாளர் சந்திக்கலை ரொம்ப தப்புன்னு நான் சொல்ல வரல. சந்தித்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் ஆர்குமெண்ட்டாக போயிருக்கும், இன்னும் கொஞ்சம் ஜனநாயக ரீதியாக போயிருக்கும். நாங்கள் என்ன பேசணுங்கிறது ஒரு பத்திரிகை செய்தியாக வெளியிட்டீங்க, அது ஓகே டன் தான். பட் என்ன இருந்தாலும் நீங்கள் பத்திரிகையாளர் சந்திக்கும் போது அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ நீங்கள் 50% இந்த அரசியலை ஸ்கோர் பண்ணிங்கன்னா பத்திரிகையாளர் சந்திச்சிங்கன்னா 80% ஸ்கோர் பண்ணுவீங்க. இது என்னுடைய ஒரு சின்ன ஐடியாவாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் காத்திருந்தாங்க, நீங்களும் சந்திப்பீங்கன்னு சொல்லி நாங்களும்
சந்திக்கணும் எதிர்பார்த்தோம். ஸோ நீ சந்திச்சு தான் ஆகணும்னு சொல்லி நம்ம யாருமே சொல்ல முடியாது. அது ரொம்ப தவறாக இருக்கும். சந்திச்சா நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாம். ஸோ விஜய் அவர்கள் அவருடைய பிளானில் அவருடைய கட்சியை அவர் எப்படி நடத்தணுங்கிறது அவருக்கு தெரியும். நம்ம உட்காந்து ஆலோசனை சொல்ல வேணாம். நம்ம நம்மள்கிட்ட கேட்டால் நம்ம சொல்லலாம். நம்மள்கிட்ட கேட்காம திமுககாரன் தாவேக்கா எப்படி நடத்துறதுங்கிற ஆலோசனை சொல்கிறதுங்கிறது ஊர் உலகத்தில் வேற எங்கேயும் நடக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அவரோட கட்சி, அவரோட பாலிடிக்ஸ், அவரோட விஷயங்கள், அதை அவர் எப்போ பத்திரிகையில் சந்திக்கணும், எந்த டைமிங்கில் சந்திக்கணும், எந்த இஷ்யூக்கு சந்திக்கணும். ஏன்னா ஆளுநரை சந்தின்னு சொல்லி நீங்கள் எதுவும் சொன்னீங்களா? அவரே தானே போய் சந்திச்சார். மாநாடு போர்டு நீங்கள் எதுவும் சொன்னீங்களா? அவரே தானே போட்டார். ஸோ மாநாட்டுக்கு அப்புறம் இப்படி பேசுங்க, இந்த மாதிரி டோனில் பேசுங்கன்னு எதுவும் திமுக காரங்க ஐடியா கொடுத்தீங்களா? அவரே தானே பண்ணாரு. ஸோ பத்திரிக்கையாளரை அவர் எப்போ சந்திக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரோ அப்போ சந்திக்கட்டும். பட் இந்த இஷ்யூவில் சந்திச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஐடியா. ஸோ இந்த 3 விஷயத்துக்கு நம்ம 3 பதில்களை இந்த வீடியோவில் கொடுத்துருப்போம். ஸோ நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.